கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எடுத்து வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 6வது வசனம். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்க. இந்த வார்த்தை நம்ம அடிக்கடி மத்தேயு 24வது அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம். ஆனா இது யாருக்கு சொல்றாருன்னா தம்முடைய சீசர்கள் கேட்கிறாங்க, நீங்க வரும் பொழுது என்னெல்லாம் சம்பவிக்கும். அப்ப இந்த வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். ஆனா இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் தான் நமக்கு அரணா இருக்கிறார். அவர் தான் நமக்கு பாதுகாப்பா இருக்கிறார். சங்கீதம் 46:1 கூட சொல்லுது. அது போல இன்னைக்கு நல்லா கவனிங்க. இன்னைக்கு பெரும் பணக்காரர்கள், இன்னைக்கு நம்ம நாட்டுல கூட பெரும் அரசியல்வாதிகள், தலைவர்கள், பிரபுக்கள் எல்லாம் இன்னைக்கு பணம் இருக்கு, பேர் இருக்கு, புகழ் இருக்கு, அவங்களுக்கு எல்லாம் உலக ரீதியில இருக்கு. ஆனா ஜீவனை தற்காத்து கொள்ள முடியல. ஆனா ஏசப்பாட்ட இது ஒண்ணு நம்மள்ட்ட எதிர்பார்க்க முடியாது. ஆண்டவர் நம்முடைய தேவைக்கு தருவாரு. ஆனா நித்திய ஜீவன் ஏசப்பாட்ட இருக்கு, பாதுகாப்பான இடம் இருக்கு. யுத்தங்கள் நடக்கும் பொழுது கலங்காதபடி எச்சரிக்கையா இருக்கு. அவருடைய வார்த்தை இருக்கு, வாக்குத்தத்த வசனம் இருக்கு. இப்ப சில நாட்களை பார்க்கும் பொழுது இன்னைக்கு பாருங்க, சில பெரிய நிறுவனங்கள் என்ன செய்யறாங்கன்னா, நிலாவுல போய் ஹோட்டல் கட்டுறத பாக்குறேன். ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அடுத்தது இன்னைக்கு தேசங்கள்ல நல்லா கவனிங்க, அண்டர் கிரவுண்ட் பாருங்க, அது போல பாதாள அறைகள். இன்னைக்கு நல்லா கவனிங்க. இப்ப நம்முடைய நாட்டுல, இன்னைக்கு இந்தியா தேசத்துல, நம்முடைய தமிழ்நாடுகள்ல நடக்கிற சூழ்நிலைகள் எப்படின்னா, நீங்க ஒரு வீடு கட்டணும்னா நீங்க எல்லாம் பாருங்க, பெட்ரூம் இங்க இருக்கணும், ஹால் இங்க இருக்கணும், பாத்ரூம் இங்க இருக்கணும், கிச்சன் இருக்கணும். அப்படித்தான் இதுவரைக்கும் கட்டிட்டு வர்றோம். இனி வர்ற நாட்கள் இது மாத்திரமல்ல, பாதாள அறைகளையும் ஜனங்கள் கட்ட தொடங்குவார்கள். ஏன்னா இன்னைக்கு வீடுகள்ல வசிப்பது பாதுகாப்பு அல்ல. ஏன்னா இனிமேல் கவர்மெண்ட்ல இருந்து அப்படிப்பட்ட ரூல்ஸ் வர்றதுக்கும் ஆயத்தமா தான் இருக்கு. ஏன்னா சகரியா 14:12 படி அணு ஆயுத யுத்தங்களை இனி பாருங்க பூமியில நடக்க போறது நம்ம பார்க்க போறோம். அதுக்கேத்த எல்லா காரியங்களையும் நீங்க பாக்குறீங்க. அதான் சொல்ல, நீங்க கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள். ஏன்னா எடுத்து வாசிங்க, ஆமோஸுக்கு எழுதின பாருங்க தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 2-3. அவர்கள் பாதாள பரியந்தம் தோண்டி பதுங்கிக் கொண்டாலும் என் கை அவ்விடத்திலிருந்து அவர்களை பிடித்துக் கொண்டு வரும். அவர்கள் வானபரியந்தம் ஏறினாலும் அவ்விடத்திலும் இருந்து அவர்களை இறங்க பண்ணுவேன். அவர்கள் கர்மேலின் கொடுமுடியிலே ஒளித்துக் கொண்டாலும் அங்கே அவர்களை தேடி பிடிப்பேன். அவர்கள் சமுத்திரத்தின் ஆழத்திலே போய் என் கண்களுக்கு மறைத்து கொண்டாலும் அங்கே அவர்களை கடிக்க பாம்புகளுக்கு கட்டளையிடுவேன். ஆமென், அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அவர்கள் பாதாள பரியந்தம்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த பாதாள அறைகள், பங்கர்கள். இன்னைக்கு மனுஷங்க நினைக்கிறாங்க, அதுதான் எங்களுக்கு பாதுகாப்பான அறை, அதுதான் எனக்கு நிம்மதியான அறை. என் கர்த்தருக்கு மறைவானது ஒன்றுமே இல்ல. சங்கீதம் 139 தாவீது சொல்றாரு, உம்முடைய ஆவிக்கு மறைவா எங்கே ஓடுவேன்? நான் பாதாளத்தில் போய் படுக்க போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர். இன்னைக்கு நல்லா கவனிங்க. இன்னைக்கு கூட சில நாட்களுக்கு முன்னாடி நான் பார்க்கும் பொழுது, இன்னைக்கு பாகிஸ்தான்ல ஒரு பெரிய ஒப்பந்தம். அப்படின்னா 30 பாருங்க மில்லியனுக்கு மேல பணங்கள் ஒதுக்கி பாதாள அறைகள் பெரிய ஆபீசர்களுக்கு கட்ட சொல்லி, நீங்க போய் யூடியூப்ல கூட கூகுள்ல கூட போய் சர்ச் பண்ணி பாருங்க இந்த வார்த்தைகளை பாக்குற பிள்ளைகள். அப்ப இன்னைக்கு மனுஷன் பணங்களை வச்சு கூட அவனுக்கு என்ன இல்ல, ஜீவனை தற்காத்து கொள்ள முடியல. நாம இந்த கடைசி காலத்துல நீங்கள் கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள் ஒரு வார்த்தை சொன்னார்ல. நம்ம ஜெபத்துல உபவாசத்துல இருக்கணும். பாருங்க, அவர்கள் கர்மேலின் கொடுமுடினா மலை உயரமுள்ள ஒரு இடத்துல போய் பதுங்கினாலும், நிலாவுக்கே போனா கூட, வேற கிரகங்களுக்குள்ளே போனா கூட, என் கர்த்தர் அங்கே இருந்தும் அவர்களை கொண்டு வருவார். யார? தேவனை அறியாதவர்களை, தேவனுக்கு விரோதமாய் துன்மார்க்கமாய் இருக்கிறவர்களை, ரட்சிக்கப்பட்டு ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்பட்டு அவருக்கு பயந்து நடக்கிற யாரா இருந்தாலும் பயப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை. நாம ஆண்டவர்களை போய் சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா இந்த ரகசிய வரிகளை நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டு போயிருவோம். கைவிடப்படுகிறவர்கள் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். அதனாலதான் விழித்திருங்க, அதனாலதான் ஜெபத்துல இருங்க, உபவாசத்துல இருங்க, வேத வாசிப்புல இருங்க. பாருங்க, வார்த்தை நமக்கு எவ்வளவு அழகா எழுதி கொடுக்குது. இன்னைக்கு பூமியில பாதுகாப்பான இடம் எங்க? இன்னைக்கு நம்ம எவ்வளவோ சேனல்கள்ல போய் பாக்குறோம், எவ்வளவோ மனுஷன் அங்க நிம்மதி, இங்க எவ்வளவோ காரியத்தை பாக்குறோம். நீங்களும் கடந்து வந்திருப்பீங்க. இயேசு கிறிஸ்துவை விட்டா நமக்கு பாதுகாப்பான இடம் இல்ல. இன்னைக்கு இந்த வார்த்தைகளை நீங்க கேட்கறது உங்களுக்கு பைத்தியமா தோன்றலாம், அற்பமாய் தோன்றலாம். ஆண்டவருடைய வருகை வீட்டு வாசல் அல்ல, நாம இருக்கிற இடம் வரை வந்துருச்சு. நாம அவரை சந்திக்க ஆயத்தமா இருக்கணும். நாம கலங்காதபடி எச்சரிக்கையா இருக்கணும். கொள்ளை நோய் வரட்டும், ஆபத்து வரட்டும், எது வந்தாலும் வசனத்தை பிடிச்சு தைரியமா நில்லுங்க, வார்த்தையில தைரியமா நில்லுங்க, ஜெபத்தை விடாதீங்க. ஏன்னா கடைசி நாட்கள்ல நம்ம பின்வாங்கி போயிடக்கூடாது. தேவ சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்கிற பிள்ளைகளா இருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்கிறவர். God bless you.